இந்தியா மாலத்தீவு இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் படைகளை திரும்பப் பெற இந்தியாவுக்கு மாலத்தீவு கெடு விதித்துள்ளது. மாலத்தீவில் கடந்த ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலில் இந்தியாவுக்கு எதிரான கொள்கைகளை கொண்ட முகமது முய்சு வெற்றி பெற்று அதிபராக பொறுப்பேற்றார். இதைத் தொடர்ந்து மாலத்தீவில் நிலைநிறுத்தியுள்ள இந்திய படை வீரர்கள் 88 பேரையும் உடனடியாக திரும்பப் பெறும்படி இந்தியாவுக்கு கோரிக்கை விடுத்தார். இதனிடையே லட்சத்தீவில் சுற்றுப்பயணம் செய்த பிரதமர் மோடி சாகசத்தை விரும்புபவர்களுக்கு லட்சத்தீவுதான் சரியான தேர்வு என எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து மாலத்தீவு அமைச்சர்கள் இந்தியா குறித்து கடும் விமர்சனங்களை முன்வைத்தனர். இதன் எதிரொலியாக இந்தியர்கள் பலர் மாலத்தீவுக்கு முன்பதிவு செய்த சுற்றுலா பயணத்தை ரத்து செய்தனர். இந்த சூழ்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் சீனா சென்ற மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு மாலத்தீவுக்கு கூடுதல் சுற்றுலா பயணிகளை அனுப்பி வைக்கும்படி சீனாவுக்கு கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் மாலத்தீவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இந்திய படையினர் 88 பேரையும் மார்ச் 15ஆம் தேதிக்குள் திரும்பப் பெறும்படி இந்தியாவுக்கு மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு கெடு விதித்துள்ளார். வேறு எந்த நாட்டின் ராணுவம் இங்கு இருந்தாலும் இதுதான் எங்களின் நிலைப்பாடு என்று அவர் தெரிவித்துள்ளார்.